எல்லாரும் எடுத்துங்க எல்லா மீன் கட்சி போட்டுருவா நான் வெட்டிக்கிறேன். ஐயா 2 கிலோ பீஸ் தான் கேட்டாங்க, மீதி இரும்பு இருக்க வச்சு கொடுத்துருக்கா கேடு என்னவா ஊறுகாய் மட்டும் 2 கிலோ கேட்டாங்கல்ல, சடை மட்டும் 2 கிலோ வர மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன், மீதி எல்லாம் இரும்பு இருக்க வச்சு கொடுத்துருக்கேன். ஒரு 2 கிலோ 4 பீஸ் கரெக்டாக வந்துச்சு ராஜா. இன்னொரு தாங்க 300-350 கேட்டான். நானும் அப்படி சாப்பிட்ற மாதிரி நல்ல சின்னதாக அழகாக இருக்குங்க. நான் தான் வெட்டுவேன். சரி இப்போ இது வந்து நம்பரு ஃபோனில் சார்ஜ் ஏறல ராஜா. அந்த நம்பர்லாம் அந்த செல்லில் இருந்துச்சு, இல்லை கூப்பிட்டு சார்ஜ் ஏறல. புதிய செல்லு லட்சமே வாங்கணும் 2 நாளைக்கு. எங்களுக்கு கூட நல்லா பண்ணும். வரணும் வரலையாண்ணா? எனக்கு தான் தெரியும். யாரு வரணும் வந்துட்டாரு, நேற்றே வந்துட்டாரு. என்ன இந்த ஆற்றுகளுமே கிடையாது தான். நேற்றுமே கிடையாது, நேரவே வந்துட்டாரு. ஆற்றுகளுமே கிடையாது. வராம பார்த்தாங்களா? எங்கன்னா ஊர்லயே இல்லை கடையில் தான் ஒரு எங்க செல்லு கேவலாம் கை போட்டு தான் ஒன்றா நான் தான் சொல்லுவேன். நான் ஆல்ரெடி சதீஷ் மேடம் ஃபோன் பண்ண சொன்னேன். அவங்க என்னன்னா சரி அதான் சதீஷ் முன்னாடி ஃபோன் பண்ணிட்டேன், உனக்கு 2வது ஃபோன் பண்ணேன். ஓசிக்க தூங்கணும் பண்ண வேணாமா போனா அதான் கேள்வி கேட்டு சொல்கிறேன். என்ன அது டைம் கேட்டு வேணா ஃபோன் பண்ணுறேன். உங்ககிட்ட கேட்டு ஃபோன் பண்ணுறேன். ஆமாம் பெருக்கிட்டு முடிச்சு நீ தான் போன தடவை சொன்ன அப்படின்றா. அவரு ஃபர்ஸ்ட்ல கொடுப்பாரு, இவர் வாங்க மாட்டாரு. அதெல்லாம் நான் என்ன போட்டேன். யாரு இவர் தான் கொடுப்பாரு, வாங்க மாட்டேன். ஃபர்ஸ்ட்லாம் என்னது கொடுக்குறாங்க? இவரு கொடுப்பாரு. ஓ அவங்க இன்னொன்று சீக்கிரம் பேசுறது நம்மளோட டைமிங்கே வேறையா? நான் அதுதான் சொல்கிறேன். அதெல்லாம் அவருக்கு துறவுக்கிட்ட போன காரணமே நீ அன்னைக்கு வெட்டாதான் தான். அப்படி கிடையாது. அன்னைக்கு ஒரு நாள் நீ வெட்டு நான் ரொம்ப இன்னும் இருக்கா போட்டுருவோம். இல்லைண்ணா இது ஓகே பாருங்க. இதுவே சார்பா இருக்கான். டியூன் ஆஃபீஸ் கொடுக்கணும் நம்ம. ஏ போய் போங்க. பரவாயில்ல ஒரு வீடியோ பிடிச்சிட்டா டியூனா அம்மா என்னல அதுதான் நானும் எப்படி வந்து சொல்லிட்டீங்களா? நானும் என்னல 415 10 பீஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அது இந்த தூண்டி மீனே இது மட்டும்தான் வந்து ஒரு போட்டு தான் வந்து போகுது. இல்லைன்னா அது கூட கிடையாது. எல்லா மீனும் ஒரே போட்டில் வந்து தானே? ஒரு போட்டு மீன் தான் இருக்கு. ஒரு போட்டு 2 போட்டு இல்லை. அந்த கத்தியை அவருக்கே உடம்பு மடங்குது. என் கத்தி என்ன பண்ண முடியும்? என் கத்தியெல்லாம் சார்பாக இருக்க கத்தியாச்சு. $4000 வரும். இது பீஸ் நிறைய வரும்ண்ணா. இது சின்னதாக இருக்கா? கேட்டால் குண்டு குண்டாக போட்டுருக்கு அழகா. பெருசாக போடுற பிரச்சனை இல்லை. பாருங்க நானாக போடுறேன். கத்தி கிடைப்பா. கத்தி வெட்டுற கத்திலாம் வந்து சும்மா குழந்த மாதிரி. இது குழந்த மாதிரி கத்தி. இப்போ ஒரு கத்தி வயசாக போச்சா? ஒரு கத்தி போச்சு. அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் நல்லா இது ஃபுல்லாக நமக்கு ஹெல்ப் பண்ண கத்தி. அது ஃபுல்லாக இந்த ஞாயிற்றுக்கிழமை
சவுண்டா சொல்றேன். எப்படி உங்களுக்கு 100 பீஸ் வேணும். ஓகே ஓகே ஏப்பா காசு கொடுத்து நானே பண்ண போறேன். லாடு தான் தெரியுமோ? அப்புறம் என்ன அம்மா கேர கொடுக்கலாம். ஏ 2 கிலோ தரமா? ஏமா எந்த கூட கிடைக்காதுமா? ஐயா 100 பீஸ் வந்துருக்கு. அடையார் கொடுத்துடலாமா? மேலே இருக்கும். அடையார் கொடுத்துருக்கா அவன் சாப்பிட்டா மாதிரி இருக்கான். 100 பீஸ் மேலே தான் இருக்கான். பீஸ் சின்ன துண்டு பீஸ் தானே கேட்பாங்க. சரி புதுசா வரணுமோ? பாருங்க இல்லைப்பா இது சென்ட்ரல் பாஸ் இருக்கா ஊழியக்காரங்க விசுவாசிகள்லாம் 100 பேருக்கு 30 பேர் வருவாங்க. ஊழியக்காரங்க அவ்வளோதான். போன மாதம் கடைசி ஒரு 5 நாள் அப்புறம் சுத்தியரி வச்சு ராபம் வச்சு போட்டாங்க. இந்த கொஞ்சம் வாரம் சுத்தியரிக்கு ராபம் 2 மாதம் ஆடுவான்.